அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுடைய வாழ்க்கையின் அவசியத்திற்காகத்தான் பிற உயிரினங்கள் படைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அனைத்து மதங்களும் குறிப்பிடுகின்றன. இந்த 3 பங்கு தண்ணீராலும் 1 பங்கு நிலத்தாலும் இருக்கக்கூடிய இந்த உலகமானது முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு சொந்தமானது. உரிமை கொண்டாடுவதற்கு மனிதனே தகுதி படைத்தவன். அந்த மனிதனுக்கு ஒரு பகுதியிலே செல்லக்கூடாது என்று தடை போடக்கூடிய நிலைமை இன்றைக்கு நாய்களால் ஏற்பட்டிருக்கிறது. நாய்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மனிதர்கள் செல்லக்கூடாது, நீங்கள் தான் ஒதுங்கி போகணும் என்று சொல்லி நாய்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய டாக் லவர்ஸ் இன்றைக்கு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலத்திலே அவன் வாழ தொடங்கிவிட்டான் என்று சொன்னால் அங்கு பூகம்பமே வந்தாலும் பெரிய சுனாமியே வந்தாலும் அழிவுகள் ஏற்பட்டாலும் திரும்பவும் அதே பகுதிக்கு வந்து புனர் நிர்மாணம் செய்து அதே இடத்தில் வசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் விலங்குகள் அப்படி கிடையாது. ஒரு பகுதியிலே ஒரு பேரழிவு ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அவைகள் தங்களுடைய பாதுகாப்பை மட்டுமே உறுதி செய்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து வேறு இடத்திற்கு வாழ சென்றுவிடும். அந்த பகுதிகளுக்கு திரும்ப வராது. ஆனால் மனிதன் அந்த பகுதியில் திரும்பவும் பூகம்பம் வரும் என்று நிலை இருந்தால் கூட அவன் அந்த இடத்தின் மீது உள்ள அந்த பற்றின் காரணமாக அங்கேயே வாழ்வதற்கு முயற்சி செய்வான். இது மனிதனுடைய தன்மை. மிருகங்களுடைய தன்மைக்கும் மனிதர்களுடைய தன்மைக்கும் இதுதான் வித்தியாசம். அதே போன்று மிருகங்கள் ஒரு அதில் நாய்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 6 மாதத்திற்கு ஒரு தடவை 3 குட்டி போடும் என்று குறிப்பிடுகிறார்கள். 6 மாதத்துக்கு ஒருக்க 3 குட்டி போடக்கூடிய அந்த நாய் ஒரு குட்டி இறந்து விட்டாலோ காணாமல் போய்விட்டாலோ ஒரு 2-3 நாளைக்கு அது தேடும். அதன் பிறகு சகஜ நிலைக்கு வந்துடும். அடுத்து 6 மாதம் கழித்து திரும்பவும் குட்டி போடும். ஏற்கனவே போட்ட குட்டிகளை பற்றி எண்ணமே அதுக்கு இருக்காது. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. அவருடைய குழந்தை பிறந்தது முதல் அதனுடைய வளர்ச்சியை ஒவ்வொன்றாக பார்த்து அதை மேம்படுத்தக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான். ஒரு குழந்தையை இழந்து விட்டான் என்று சொன்னால், இறந்து விட்டது என்று சொன்னால், பறிபோய்விட்டது என்று சொன்னால் அவன் திரும்ப கிடைக்காத வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இருக்காது. இறந்து விட்டது என்று சொன்னால் அவன் சாவது வரைக்கும் அந்த குழந்தையின் இறப்பை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தை ஏற்கனவே இறந்த குழந்தையினுடைய இடத்தை நிரப்பாது. மனிதனால் அதை மறக்கவே முடியாது. இப்படிப்பட்டவனாக மனிதன் இருக்கிறான். பாச பிணைப்புகளோடு வாழக்கூடியவனாக இருக்கிறான். நாய்கள் அப்படி கிடையாது. நாய்களுக்கு அந்த நிலை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாய் ஒருவருடைய குழந்தையை கடித்து குதறி கொன்று விட்டது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? அவன் மனசு எப்படி பாடுபடும்? எந்த சூழ்நிலையிலும் அவன் அதை மறக்கக்கூடியவனாக இருப்பானா? சாகிற வரைக்கும் அவனுக்கு அது ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதை டாக் லவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நாய்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அதை அந்த வலியை உணரக்கூடியவளாக இல்லை. அதை புரிந்து கொள்ளாதவளாக அவர்கள் நாய்கள் தான் முக்கியம், மனித உயிர் முக்கியம் இல்லாத மாதிரியான அவர்களுடைய பேச்சுக்களை நம்ம பார்க்க முடிகிறது. மனித உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள மனிதர்கள் தான் ஒதுங்கி இருக்கணும். குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க. குழந்தைகள் வெளியே சென்று சமூகத்தோடு வாழ பழகி கொண்டால்தான் அவருடைய எதிர்கால வாழ்க்கையிலே அவர்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அந்த எதிர்காலத்தை சரியான முறையில் அமைத்து கொள்ள முடியும். மனிதனே சமூக பிராணின்னு தான் நம்ம சொல்கிறோம். சமூகத்தோடு வாழணும். அந்த குழந்தைய வெளியே செல்லாமல் வீட்டிலே அடைச்சி வச்சு கொண்டு வெளியே போகாதீங்க, மளிகை கடைக்கு போயிடாதீங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யாராவது ஒருத்தர் துணையோடு தான் போகணும் இப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நம்ம உருவாக்குறோம்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும்? இதையெல்லாம் இன்றைக்கு நாய்களுக்காக ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ நாய்களுடைய அந்த உயிர்கள் முக்கியமானது. நாய்களை நம்ம கொலை செய்ய சொல்லலை. நாய் ஜீவகாருண்யம் பார்க்குறதுலாம் சிறந்த நல்லது தான். ஆனால் அந்த நாய்களே அதற்கென்று ஒரு இடத்தை வசிப்பிடத்தை உருவாக்கி அங்கே வைத்து அவங்க பார்த்து கொள்ளட்டும். இல்லை என்று சொன்னால் அவங்க வீட்டிலேயே அடைத்து வைத்து அதுக்கான தேவையை நிறைவேற்றி கொள்ளட்டும். அந்த நாயை வெளியே விட்டு அதை விரும்பாத மக்களுக்கு, அதனால் ஆபத்து ஏற்படக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. இதை நாய்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாய்களுடைய உயிரை விட மனித உயிர் மதிப்பானது. ஆனால் அதே நேரம் நாய்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியதும் நல்லது தான். அது பாதுகாக்கிறது அதை கொலை செய்யணும், அதை எல்லாத்தையும் கொண்டு விட வேண்டும் என்று யாரும் நினைக்கல. நாய்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. ஆனால் நாய்களை மனிதர்களை ஆபத்து ஏற்படுத்தாத வகையில் அதை பராமரிக்க வேண்டும். இதை டாக் லவர்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.